வணக்கம் மாணவர்களே. நம்ம இந்த கல்வி ஆண்டுல இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் 9th சயின்ஸ் அட்டன் பண்றீங்க. ஸோ லாஸ்ட் இயர் 8th படிச்சதுக்கும் 9த்தும் இது பார்த்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட 10th பக்கத்துல. ஸோ நல்லா இன்னும் கொஞ்சம் டீப்பா படிக்க போறீங்க. நல்லா சொல்லி தரலாம். ஓகே, நீங்க டெய்லி ரீட் பண்ணுங்க, படிங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன இருக்கு எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க. என்ன யூனிட் இருக்கு? நான் தமிழ் எழுதியிருக்கேன் கரெக்டா, அளவீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வெரி குட். இங்கிலீஷ்ல என்னன்னா மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட், இந்த மெஷர்மெண்ட் நம்மளுடைய டேட் லைஃப். இப்ப நீங்க இந்த மெஷர்மெண்ட் டாபிக் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் யூனிட் தான் இருக்கும். 6th 7th எல்லாத்துலயும் இருக்கும். ஏன்னா அது நீங்க சயின்ஸ் அப்படின்னா டேரக்டா எடுத்த உடனே ராக்கெட்டோடைய ஸ்பீடு அப்படிங்கறத படிக்கலாம் இல்ல. இனிஷியலா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில படிக்கிறத நம்ம வந்து அதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம படிக்க போறோம். அதனால அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த பெரிய டாபிக். அதனால எல்லா யூனிட்லும் ஃபர்ஸ்ட் யூனிட் இதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். ஸோ இது டெய்லி லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ நீங்க சின்ன கிளாஸ்ல எஸ்ஐ சிஸ்டம் அப்படிங்கறத படிச்சிருப்பீங்க. கரெக்ட் தானே? எஸ்ஐ அலகுகள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்புறம் அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? ஓகே. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின். உங்களுக்கு சரி, யாரோ ஒருத்தருக்கு சரிங்களா, ஒரு பர்சன், அவருக்கு வந்து காய்ச்சல், ஃபீவர். இப்ப நான் இருமுறனால எனக்கு ஃபீவர்னு நினைச்சாங்க. ஃபீவர் சரிங்களா, காய்ச்சல் இருக்கு. இப்போ டாக்டர்கிட்ட அவர் போறாரு. உடனே தெர்மாமீட்டர், அது எல்லாருக்கும் தெரியும், தெர்மாமீட்டர் வைப்பாங்க. அப்ப வைக்கும் போது நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் பார்ப்பாங்க. அப்படிதானே? 90, 98 ஏதோ சம்திங் நம்பர் இருக்கு. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டாக்டர் நம்மகிட்ட சொல்லுவாங்க, பையனுக்கு 99 டிகிரி செல்சியஸ், 99 டிகிரி அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. 99 டிகிரி இருக்கு, ஓகே நார்மல் தான் அப்படிம்பாங்க. 100க்கு மேல போனாதான் வந்து கொஞ்சம் சிவியரா இது பார்ப்பாங்க. அப்படிதானே? அப்ப இந்த டிகிரி அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல இப்ப நீங்க ஒரு தங்கம் வாங்க போறீங்க, அம்மா கூட தங்கம் வாங்க போறீங்க. அப்படிதானே? அங்க பாத்தீங்கன்னா 1 கிராம் தங்கமே ரொம்ப ரேட் அதிகம். அப்ப அங்க பாத்தீங்கன்னா இது எத்தனை கிராம்? 1 கிராம், இது 2 கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் கிராம்னு சொல்லுவாங்க, இல்ல சவரன் கணக்குல சொல்லுவாங்க. சவரன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு இருக்கு. இது எத்தனை சவரன்னா 1 சவரன் 2 சவரன்பாங்க. இது ஒரு இடத்துல. அப்புறம் அப்ப நீங்க இங்க இருந்து ஒரு சென்னைக்கோ திருச்சிக்கோ மதுரைக்கோ எங்கேயோ ஒரு உங்க ஏரியால இருந்து ரொம்ப தூரம் போறீங்க. அப்ப எவ்வளவு கிலோமீட்டர், எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 360 கிலோமீட்டர் அப்படின்னு இருக்கு. அப்படிதானே? மேப்ல பாக்குறீங்க, இல்ல கார்லயே பைக் பஸ்லயே போகும்போது அந்த சைட்ல போர்டு எல்லாம் போட்டிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் என்னது? ஏன் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணல? ஒரு இடத்துல டிகிரி செல்சியஸ், ஒரு இடத்துல கிராம், ஒரு இடத்துல கிலோமீட்டர் அப்படின்னு இருக்கு. சோ உலகத்துல இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டுமே இல்லைன்னா என்ன ஆகும்? ஜஸ்ட் 99, 360, 410 ஒரு நம்பர் மட்டுமே சொன்னா அதுல எந்த வித அர்த்தம் இல்ல. கரெக்டா? அப்படிதானே? ஸ்டாண்டர்ட் யூனிட் நான் போட்ட கிராம், கிலோகிராம் இதெல்லாம் இதெல்லாம் நீங்க முன்னாடி படிச்சிருக்கீங்க. சோ அந்த யூனிட்ல இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பழைய காலத்துலலாம் பாத்தீங்கன்னா மனிதர்கள் வந்து ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜானு முழம் அந்த மாதிரி வச்சு அளந்தாங்க. இப்பவும் கூட சில இடத்துல அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க பூ கடைக்கு போங்க, பூவை கேளுங்க, கையால அளப்பாங்க. 1 ஜான் 2 ஜான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆனா அந்த இடத்துலயும் தப்பு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களோட கையோட நீளம் வேற, இன்னொருத்தர் அந்த கடையில நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பாரு, அவரோட கை நீளம் வேற. சோ மாறும்ல, கையோட நீளம் மாறும்ல. அப்ப மெஷர்மெண்ட் தப்பாயிரும்ல. கரெக்டா? இப்ப நீங்க ஒரு இப்ப நீங்க ஒரு பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்க பெரிய ஆளு, கடைக்கு போய் ஒரு துணி எடுக்க போறீங்க. ரெடிமேட் இல்லாம துணி எடுக்க போறீங்க. கடைக்காரர்ட்ட சொல்றீங்க, எனக்கு வந்து 2 முழம் துணி கொடுங்க அப்படிங்கிறீங்க. அவங்க அவருடைய அந்த கடைக்காரர் அந்த துணி எடுத்து போடுறோட கை வந்து உங்க கையோட ரொம்ப ரொம்ப சின்ன கை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவர் அளந்து போட்டு எடுத்து போட்டாருன்னா அந்த துணியை உங்களால யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்படிதான் அதை கட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா நஷ்டம் வந்துரும். சோ இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு அளவை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. சோ அதனால பெரிய குழப்பம் வந்துச்சு. சோ இந்த குழப்பத்தை தவிர்க்கிறதுக்கு தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள்லாம் இல்லப்பா இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு யூனிட் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. அதுதான் எஸ்ஐ சிஸ்டம். நம்ம சின்ன கிளாஸ் படிச்சிருக்கோம்ல, எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்.
அதாவது எஸ்ஐ அப்படின்னா சிஸ்டம் இன்டர்நேஷனல் அப்படிங்கிறத அர்த்தம். அதை நம்ம ரிவர்ஸ்ல சொல்லுவாங்க. அதாவது இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறதா. ஸோ அதை வந்து சிஸ்டம் இன்டர்நேஷனலே அப்படிங்கிற இதுல வச்சு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அதாவது உலகத்துல நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் நீளம்னா மீட்டர் தான், நிறைனா கிலோகிராம் தான் அப்படின்னு ஒரே மாதிரி அளவை பயன்படுத்தணும் அப்படின்னு இவங்க சயின்டிஸ்ட் சொன்னதான் இந்த எஸ்ஐ சிஸ்டம். சரியா? சோ இந்த எஸ்ஐ சிஸ்டத்துல என்னென்ன மாதிரி ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கு, அடிப்படையான அலகுகள் இருக்கு, நம்ம சின்ன கிளாஸ் பார்த்ததை இன்னைக்கு ரீகால் பண்ணலாமா? ஸோ அதுக்கு நான் ஒரு ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். நீங்க சின்ன கிளாஸ் படிச்சதை இப்போ நம்ம ரீகால் பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஸ்கிரீன் இப்போ வந்துடும். உங்களுக்கு தெரியுதா? எஸ், தெரியுது பாருங்க. லென்த், வெயிட், கெப்பாசிட்டி. சைட்ல பாத்தீங்கன்னா எம், எல், மில்லிமீட்டர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எம்னா மீட்டர், எல்னா நம்ம என்ன சொல்லணும், லிட்டர்னு சொல்லணும். சரிங்களா? லிட்டர். இந்த பால், எண்ணெய், ஆயிலாம் வாங்கும்போது நம்ம லிட்டர்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் கெப்பாசிட்டி. சரிங்களா? கெப்பாசிட்டி அப்படின்னா வால்யூம் அப்படின்னு அர்த்தம். நீங்க போறீங்களா லிட்டர் கணக்கில் வாங்குறீங்களா, ஆக்சுவலா அது வால்யூம், நிறை கிடையாது. சரிங்களா? நிறையும் அந்த பாக்கெட் இருந்தாங்கன்னா அந்த பாக்கெட்ல நிறை போட்டிருப்பாங்க. நீங்க பாக்கெட்டை வாட்ச் பண்ணிப்பாங்க, அது நீங்க பார்க்கலாம். இதே மாதிரி மில்லி லிட்டர், லிட்டர்ல சின்ன அளவு மில்லி லிட்டர், மீட்டர்ல சின்ன அளவு மில்லி மீட்டர், சென்டிமீட்டர் அதெல்லாம் இருக்கு. கிலோமீட்டர் பெரிய அளவு, கிராம்னு ஒருத்தர் இருக்காரு, கிலோகிராம்னு ஒருத்தர் இருக்கு. பட் இவங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம். அப்படிதான் படிச்சிருக்கோம். இப்ப லென்த் அப்படின்னாலே மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர் அப்படிதானே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் சின்ன இருந்து ஆரம்பிப்பான். மில்லிமீட்டர் தான் ரொம்ப ரொம்ப சின்ன அளவு. இப்ப கொடுத்துருக்க இதுல இதை போக இன்னும் நிறைய சின்னது இருக்கு. பட் பொதுவா மில்லிமீட்டர் தான் நம்ம புக்ல யூஸ் பண்ணாங்க. இது இந்த மில்லிமீட்டரை விட கொஞ்சம் பெருசானது யாரு அப்படின்னா சென்டிமீட்டர். அவர் கொஞ்சம் பெரிய ஆளு. நீங்க உங்களுடைய ஸ்கேல் இருக்கும். அந்த ஸ்கேல பாத்தீங்கன்னா 0, 1, 2, 3ன்னு 15 வரைக்கும் அந்த சென்டிமீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணீங்கன்னா அது இருக்கும். அந்த 1ல இருந்து 2க்குள்ள பாத்தீங்கன்னா கோடு, சின்ன சின்ன கோடு டிரா பண்ணிருப்பாங்க, வரைஞ்சிருப்பாங்க. 9 கோடு இருக்கும். அதுதான் மில்லிமீட்டர். ஸோ மில்லிமீட்டரை விட சென்டிமீட்டர் அதிகம். சென்டிமீட்டரை விட மீட்டர் அதிகம். மீட்டரை விட கிலோமீட்டர் அதிகம். அதனால நான் இப்படி போடுறேன். நீங்க வரிசைக்கா போடணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு புரியக்காண்டி நான் வரிசைக்கா போட்டிருக்கேன். இப்ப வெயிட். வெயிட் எந்த யூனிட்ல சொல்லணும்? கிராமு, கிலோகிராம். அவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஸோ கிராமு, கிலோகிராம். இது போக நிறைய இருக்காங்க, மில்லி கிராம்ல இருக்காங்க. பட் அது இதுல இல்லைனால இதை மட்டும் கொடுத்துருக்கேன். கெப்பாசிட்டி நம்ம சொன்னோம், பால், ஆயில் அதெல்லாம் மில்லி லிட்டர், லிட்டர் அப்படிங்கிற இதுல நம்ம எடுக்கிறோம். இப்ப சப்மிட் பண்ணி பார்க்கலாமா? எல்லாமே கரெக்ட். சரிங்களா? புரியுதா? ஸோ இதுதான் நீங்க சின்ன கிளாஸ் படிச்சதை இப்ப நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணியிருக்கோம். இது போக இன்னொரு ஒரு இது இருக்கு. ஸோ ஆன்சர் இதுல வந்து உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ஓகே. இப்ப இன்னொரு இதுமே ஆக்டிவிட்டியா ஷேர் பண்றேன் என்னுடைய ஸ்கிரீனை. அதுதான் நம்ம இன்னைக்கு ஏற்கனவே சின்ன கிளாஸ் பார்த்தாலும் இன்னைய கிளாஸுக்கும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இங்க இப்போ ஸ்கிரீன் வருவாங்க, வருதா? எஸ். நான் ஃபண்டமெண்டல் அப்படின்னு ஒன்று சொன்னா, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், அடிப்படை அளவு. எஸ்ஐ சிஸ்டத்துல அடிப்படை அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் மொத்தம் 7 பேர். சரிங்களா? 7 பேர். அந்த 7 பேர் தான் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அது அடிப்படை அளவுகள். இவங்களை வேற எந்த அளவுகள்ல இருந்தும் கொண்டு வர முடியாது. ஆனா அவங்ககிட்ட இருந்துதான் அடுத்து வரக்கூடிய டெரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வழி அளவுகள் வரும். இப்ப நம்ம ஏரியா பாக்குறோம், வால்யூம் பாக்குறோம், சாரி டென்சிட்டி பாக்குறோம், அடர்த்தி பாக்குறோம்னா பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அடிப்படை அளவுகள் இருந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் தான் கொண்டு வர முடியும். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் 7, பட் இங்க 5 தான் கொடுத்துருப்பாங்க. நான் 2 உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா 2 வந்து ரொம்ப டீப்பா உங்களுக்கு யூஸ் ஆகாது, ஹையர் கிளாஸ் யூஸ் ஆகும். அதனால அதை கொடுக்கல. ஓகே. ஃபர்ஸ்ட் மாஸ் யூனிட், நிறை, நிறையுடைய அலகு அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ நிறை அப்படின்னா நம்ம போறோம் கடையில போய் தக்காளி, கத்திரிக்காய்னு ஏதோ வாங்குறோம் அப்படிதானே. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுல எதுல போட்டிருப்பாங்க? கெல்வின்ல போட்டிருப்பாங்களா, மீட்டர்ல போட்டிருப்பாங்களா, எஸ்ல கேட்பீங்களா, ஆம்பியர்ல கேட்பீங்களா? கடையில போய் அந்த இதை வாங்க. எஸ், 1 கிலோன்னு சொல்றீங்களா, அதுதான் அதான் கிலோகிராம். கிலோ நம்ம சாப்பிட்டா சொல்லுவோம், ஆக்சுவலா கிலோகிராம் அப்படிதானே. அப்ப மாஸ் யூனிட் வந்து கிலோகிராம் போட்டீங்க. வெரி குட். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட் யூனிட். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறத நீங்க 8ஆம் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, அந்த சர்க்கியூட் இதுலலாம். ஆம்பியர் அப்படிதானே.
ஏன்னா அவர் ஒரு அறிவியல் அறிஞர் பேர், அவருடைய பேரை அதுக்கு வச்சிருப்பாங்க, மின்னோட்டம். எலக்ட்ரிக் கரண்ட்னா தமிழ்ல மின்னோட்டம். மின்னோட்டத்தின் அலகு, அதாவது எஸ்ஐ அலகு மட்டும் சொல்றோம். இது போக நிறைய யூஸ் பண்ணாங்க. கிலோகிராம் பதிலாக கிராம் யூஸ் பண்ணலாம், மில்லிகிராம் யூஸ் பண்ணலாம். பட் எஸ்ஐ அலகு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எஸ்ஐ சிஸ்டம், இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்லாம் சொல்றோம்ல, அதுல. ஸோ ஆம்பியர் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு வரும். டெம்பரேச்சர், இப்ப நான் வந்தோடனே சொன்னேன் காய்ச்சலுக்கு வந்து டிகிரி செல்சியஸ் அப்படின்னு போட சொன்னேன். இதெல்லாம் யூஸ்டு குவான்டிட்டி, அதை யூஸ் பண்ணாங்க. ஆனா டெம்பரேச்சருக்கு உண்மையிலே என்ன எஸ்ஐ அலகு அப்படின்னா கெல்வின் தான். அவரும் ஒரு சயின்டிஸ்ட் தான், கெல்வின். நிறைய பேர் இந்த இடத்த தப்பு விட்டுருந்தாங்க. டெம்பரேச்சருடைய யூனிட் வந்து டிகிரி செல்சியஸ். இது போக இன்னொன்னு இருக்கு, டிகிரி ஃபாரன்ஹீட்னு ஒன்று இருக்கு. நம்மளோட நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா டிகிரி ஃபாரன்ஹீட் போட்டுருவாங்க. நியூஸ் சேனல்ல பாத்தீங்கன்னா வெப்பத்தை சொல்றதுக்காண்டி டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட்லாம் சொல்லியிருப்பாங்க. கெல்வினை மேக்ஸிமம் யூஸே பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களாம் டே டு லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய. ஆனா எஸ்ஐ யூனிட் வந்து டெம்பரேச்சருக்கு கெல்வின் தான். தமிழ்லையும் கெல்வின் தான், இங்கிலீஷும் கெல்வின் தான். அடுத்து லென்த் யூனிட் மீட்டரா அப்படின்னா ஈஸியா சொல்லுவீங்க, ஆமா சார் மீட்டர் எம். அடுத்து ஃபைனலா ஒரு ஆள் இருக்காரு, யாரு இருக்காரு, டைம் நம்ம எதுல சொல்லுவோம்னா 1 மணி நேரம் 10 நிமிஷம் அப்படிலாங்கிறது அந்த அடிப்படை அளவுல இருந்து சும்மா அது வேற மாதிரி நம்ம யூஸ் பண்றது. பட் சிஸ்டம், எஸ்ஐ சிஸ்டத்துல நம்ம சொல்லக்கூடியது செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வினாடி தான். சரியா? ஆன்சர் செக் பண்ணி பார்ப்போமா? எல்லாமே கரெக்ட். ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான டாபிக். ஃபண்டமெண்டலான குவான்டிட்டிஸ், அடிப்படையான அளவுகளை நம்ம பார்த்தோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அலகு யூஸ் பண்ண போறோம். எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், டெம்பரேச்சர்னா கெல்வின், லென்த்னா மீட்டர், டைமுக்குனா செகண்ட், நிறை எடைக்குனா நம்ம வந்து என்ன சொல்லலாம், கிலோகிராம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, ஸோ இப்ப இந்த ஆக்டிவிட்டி மூலயமா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது? அடிப்படை அலகுகள், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், அதை பத்தி நம்ம பார்த்தோம். என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம். கெல்வின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடிப்படையான அலகு, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இப்போ இதோடைய கண்டினியூஷன் தொடர்ச்சியா தான் நம்ம அடுத்த ஒன்று பார்க்க போறோம். எத்தனை ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கு. அது என்னலாம், அதோட சிம்பிள் எப்படிலாம் போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த போர்டில் இதை அடிச்சுட்டு மேலே எழுதுறேன் தள்ளி. எஸ்ஐ சிஸ்டத்துல 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கு. இது ஏதாவது இன்டர்வியூ, நீங்க பெரிய பையன் ஆன பிறகு இன்டர்வியூலாம் போறீங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சாதாரண கொஸ்டின் தான் இருக்கும், அதெல்லாம் கேட்பாங்க. எஸ்ஐ சிஸ்டத்துல எத்தனை ஃபண்டமெண்டலா இருக்குமாங்க. நம்ம வேற படிச்சு போயிருப்போம், ஆனா திடீர்னு சாதாரணமா கேட்டுருவாங்க. தமிழ்ல அடிப்படை அலகுகள், யூனிட்ஸ்னா அலகுகள், ஃபண்டமெண்டல்னா அடிப்படை. ஸோ எஸ்ஐ அலகுல, எஸ்ஐ சிஸ்டத்துல 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கு, 7 அடிப்படை அலகுகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை நீங்க டினோட் பண்றதுக்காண்டி, குறிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ். சரிங்களா? அப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னா என்ன? நான் சொன்னேன் அடிப்படை அளவுகள். அது அடிப்படை அளவுனா எந்த அளவாலும் மாற்ற முடியாத தனித்துவமான அளவு. இப்போ லென்த்னா லென்த் தான். அவரை வந்து நம்ம டைமால லென்த் மாறிடுமோ இல்ல வால்யூமால டென்த் மாறும் அப்படி பண்ணவே முடியாது. ஸோ எந்த அளவாலையும் அதை மாற்ற முடியாது. அது அவரு தனித்துவமா இருப்பார், யூனிக்கா இருப்பார். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி என்னதான், அடிப்படை அளவுகள் அப்படிங்கிறது அவர் அடிப்படையா இருப்பாரு, தனித்துவமா இருப்பாரு, யாராலும் மாற்ற முடியாது. ஸோ இதை நோட்ல எழுதிக்கோங்க என்னலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் லென்த், தமிழ்ல நீளம். சரியா? இது வந்து அடிப்படை அளவுகள், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இதோடைய யூனிட் மீட்டர். இதோட யூனிட் மீட்டர். இதை தான் நம்ம எல்லா டைம்லயும் மீட்டர் மீட்டர் மீட்டர்னு எழுதிட்டு இருக்க மாட்டோம். ஸோ நம்ம என்ன பண்றோம், ஸ்மால் எம் அப்படி போடுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 770 எம் அப்படி போட்டா இது வந்து 70 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க ரீட் பண்ணும்போது இப்படிதான் சொல்லணும், 70 எம் அப்படின்னு சொல்லக்கூடாது, 70 மீட்டர் அப்படின்னு நீங்க சிம்பிள் அந்த ஒரு லெட்டர் மட்டும் போட்டா போதும். ஆனால் நீங்க சொல்லும் போது, ரீட் பண்ணும் போது 70 மீட்டர் அப்படின்னு நீங்க சொல்லணும். ரெண்டாவது அடிப்படை அளவுகள் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல மாஸ் பார்க்க போறேன். மாஸ்னா நிறை. இதோட யூனிட்
நம்ம பார்த்தோம் இப்போ கூட அந்த ஆக்டிவிட்டியில காமிச்சோன்னா என்ன ஞாபகம் இருக்கா? எஸ், கிலோகிராம். கரெக்டா? கிலோகிராம். இத சிம்பிளா நோட் பண்றதுக்கு கேஜி அப்படிங்கிற சிம்பிளால நோட் பண்ணுவாங்க. இப்போ 100 கேஜி அப்படின்னு சொன்னா போதும். ஸோ இதுல வந்து நம்ம கிலோகிராம் சொல்லலாம், இல்ல 100 கேஜி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் 3வது டைம். 3வது டைம், காலம். டைம்னாலே காலம். சரிங்களா? இதோட யூனிட் என்ன? நான் அந்த இதுல காமிச்சோம்னா செகண்ட். எஸ், வெறும் எஸ் மட்டும் போட்டா போதும். ஸ்மால் எஸ் இப்படி போட்டா போதும். இப்போ 30 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 30 எஸ்ன்னு சொல்லக்கூடாது, 30 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? 30 செகண்ட். இது 3 அண்ணா சொல்லிட்டேன்னா, இப்போ இந்த 3 அழிச்சிட்டு திருப்பி ஒரு 4 அண்ணா இருக்கு, அதை எழுதி போடுறேன். ஏன்னா ரொம்ப போர்டு கீழே போனா அது உங்களுக்கு விசிபிள் ஆகாம இருக்கலாம். ஸோ அதனாலதான் நான் அழிச்சிட்டு எழுதுறேன். ஸோ 4th ஒன் வந்து டெம்பரேச்சர். தமிழ்ல வெப்பநிலை. வெப்பநிலையில மட்டும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. சாதாரணமா டிகிரி செல்சியஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஃபாரன்ஹீட் யூஸ் பண்ணுவோம். ஆனா எஸ்ஐ சிஸ்டத்துல ஸ்டாண்டர்ட் யூனிட் என்னன்னா கெல்வின் தான். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சிடணும்னு கெல்வின் தான். தமிழும் கெல்வின் நீங்க போட்டுறலாம். அப்படிதானே? சிம்பிள் என்னன்னா கேபிட்டல் கே போடணும். ஸோ 50 கே அப்படி போடணும். அப்போ 50 கெல்வின் அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? 50 கேன்னு சொல்லக்கூடாது, 50 கெல்வின் அப்படி சொல்லிக்கோங்க. கேபிட்டல் கேல போடணும், டெம்பரேச்சர் நோட் பண்றதுக்காண்டி. இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. அடுத்து 5th எலக்ட்ரிக் கரண்ட். பார்த்தோமா? எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்னா மின்னோட்டம். மின்னோட்டம் இதோடைய அழகு நம்ம தான் சொன்னேன், ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல காமிச்சோன்னா ஆம்பியர். கரெக்டா? ஸோ இதை வந்து ஆம்பியர் நம்ம சொல்லணும். யூனிட் வந்து ஆம்பியர். என்ன சிம்பிள் யூஸ் பண்ணா கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணோம், ஸ்மால் ஏ யூஸ் பண்ண கூடாது, தப்பு. அந்த இது அதுதான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? மாத்தி மாத்தி யூஸ் பண்ணா தப்பு. ஸ்மால் ஏ போட்டுறக்கூடாது அதெல்லாம். ஸோ கேபிட்டல் கே தான். அதே மாதிரி கெல்வின்ல பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கே தான் போடணும். நீங்க ஸ்மால் கே போட்டா தப்பு. ஸோ கேபிட்டல் ஏ அப்படின்னு யூஸ் பண்ணீங்க. ஸோ 10 ஏ அப்படின்னு போட்டிருக்காங்க. சர்க்கியூட்லாம் இது இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ 10 ஆம்பியர் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? 10 ஆம்பியர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரீட் பண்ணோம். நெக்ஸ்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி. இதுதான் அந்த நம்ம இதுல இல்ல அப்படின்னு சொன்னோம். ஏன்னா 5 தான் உங்களுக்கு வந்து பொதுவாக யூஸ் பண்றாங்கன்னா இது சொல்லுவாங்க லூமினஸ் இன்டென்சிட்டி. ஆனால் நம்ம டாபிக்ல உள்ளது நம்ம தெரிஞ்சுக்கணும். லூமினஸ் இன்டென்சிட்டி தமிழ்ல ஒளிச்செறிவு. இவரும் ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அடிப்படையான அளவு. ஒளிச்செறிவு. சரிங்களா? அதாவது ஒளிச்செறிவுனா எவ்வளவுனா, இப்ப நம்ம வீட்டுல நிறைய பல்பு போடுறோம். அதுதான் வித்தியாசம். 40 வாட்ஸ் 20 வாட்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஒரு லைட்டு எவ்வளவு வெளிச்சம் தரும் அப்படிங்கிறத அளக்கிறது தான் இந்த லூமினஸ் இன்டென்சிட்டி. உங்களுக்கு புரியக்காண்டி சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு லைட்டு எவ்வளவு வெளிச்சம் தருதுன்னு நாம அளக்கிறது, மெஷர் பண்றதா இந்த லூமினஸ் இன்டென்சிட்டி. இதோட யூனிட் பாத்தீங்கன்னா கேண்டிலா. ஸோ இதோடைய ரீட் பண்றாங்க போதே வித்தியாசமா இருக்கும். கேண்டிலா. சரிங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, எந்த சிம்பிள் யூஸ் பண்ணீங்கன்னா சிடி, ஸ்மால் சி ஸ்மால் டி, இதை யூஸ் பண்ணா போதும். ஸோ 100 சிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கேண்டிலா அப்படின்னு அர்த்தம். ஒரு லைட்டு எவ்வளோ வெளிச்சம் தருது அப்படிங்கிறது. இது 6வது. இன்னும் ஃபைனலா ஒன்று இருக்கு. அடிப்படை அளவுக்குள்ள நம்ம 7வது ஒன்று பார்க்க போறோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். தமிழ்ல பார்த்தீங்கன்னா பொருளின் அளவு. இவரும் அடிப்படையான அளவு தான். சரிங்களா? இப்போ நீங்க கெமிஸ்ட்ரி, வேதியியல், அதுல பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ், பிசிக்ஸ்லயும் ஆட்டம்ஸ் உண்டு, கெமிஸ்ட்ரிலையும் நமக்கு வந்து நீங்க லேப்லாம் போகும்போது நிறைய ரியாக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரும். ஸோ கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் ஆட்டம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இந்த ஆட்டத்தோடைய அளவை குறிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. ஸோ இதோடைய யூனிட் பார்த்தீங்கன்னா மோல். மோல் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணாங்கன்னா எம்ஓஎல், இல்லை இஎம்னு கட் பண்ணி இப்படி போடுறாங்க மோல். அப்போ 100 மோல் அப்படின்லாம் கெமிஸ்ட்ரி புக்ல நீங்க ஹையர் கிளாஸ்ல 11th 12thலாம் கெமிஸ்ட்ரின்னு தனியா படிப்பீங்க. அப்போல்லாம் நீங்க இந்த மாதிரி படிப்பீங்க. 100 எம்எல், 56 மோல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் படிப்பீங்க. சரிங்களா?
புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த 7 யூனிட்ஸ் தான் சயின்ஸ் உலகத்தோடைய ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சுதான் மற்ற டெரைவேட்டிவ் யூனிட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. டெரைவேட்டிவ் யூனிட்ஸ்னா நம்ம ஏரியா சொல்லலாம், வால்யூம் சொல்லலாம், வெலாசிட்டி சொல்லலாம். தமிழ்ல பார்த்தீங்கன்னா பரப்பு, கன அளவு, அப்புறம் திசை வேகம், இதெல்லாம் நம்ம இதுல சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்ப லென்த் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. லென்த்னா லென்த் தான், பட் ஏரியாக்கு வரும், பரப்புக்கு வரும். பரப்புக்குன்னு தனியா டெஃபினிஷன் கிடையாது. அவருடைய டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா எல் இன்டு பி அப்படின்னு படிச்சிருக்கோமா? லென்த் இன்டு பிரெத், நீளம் இன்டு அகலம், நீளம் இன்டு அகலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நீளம், அகலம், உயரம், ஆழம் எல்லாமே சேம் தான். அவர் வந்து அந்த லென்த்தை தான் டெட்டர்மின் பண்ணுது. அதனால இவர் வேற இவர் வேற அப்படிங்கிற மாதிரி அர்த்தம்லாம் கிடையாது. எல்லாருமே நீளம் தான், லென்த்தை தான் சொல்றாங்க. ஸோ நீளம் இன்டு அகலம், அப்ப நீளம் அகலம்னா இவங்க 2 பேருமே லென்த் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப லென்த் ஏற்கனவே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி சொல்லிட்டேன், அடிப்படையான அளவுன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த அடிப்படையான அளவுல இருந்து யாரா கொண்டு வரோம்? ஏரியா கொண்டு வரோம் இந்த இந்த யூனிட்டை. ஸோ இவங்களை டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படிம்பாங்க, அதாவது வழி அளவுகள் அப்படிம்பாங்க. வழி அளவுனா இவங்க வழி வந்த பெறோம், இவங்களால இவங்க வந்தாங்க. இதே மாதிரி நீங்க வால்யூம் அப்படின்னு கன அளவு எடுங்க, கன அளவுன்னு சொல்லலாம், இல்ல பருமன் சொல்லலாம். அப்படின்னா கன அளவுக்கு இன்னொரு நேம் இருக்கு, பருமன். லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட், நீளம் இன்டு அகலம் இன்டு உயரம். அப்போ இதுலயும் லென்த் தான். லென்த்தை நீங்க 3 தடவை மல்டி பண்ணாதான் உங்களுக்கு வால்யூம் வரும். சரியா? இத மாதிரி நீங்க நிறைய நம்ம புக்ல நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு நீங்க அடுத்தடுத்து சயின்ஸ் எல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் டெரைவ்டு குவான்டிட்டிஸ், டெரைவ்டு யூனிட்ஸ், இதெல்லாம் ஃபண்டமெண்டலா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க இதெல்லாம் பாப்பீங்க. சரிங்களா? ரைட். ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ அடுத்து இதுல அளவீடுல நம்ம இன்னொன்னு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொன்னேன், அப்புறம் அலகு சொன்னேன், இயற்பியல் அளவுகள், அப்புறம் அலகு யூனிட், இதெல்லாம் சொன்னேன். நீளம் வந்து ஒரு எஸ்ஐ அலகுல 7 அடிப்படைகள் இருக்கு. நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம்லாம் சொன்னேன். அடிப்படை அளவுகள் அப்படிங்கிற போது இதெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம டெரைவேட்டிவ் யூனிட் சொன்னோம். டெரைவேட்டிவ் யூனிட்ஸ்ல பரப்பு, பருமன் அப்படிலாம் போட்டோம் அப்படின்னு சொன்னேன். சரியா? ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இன்னொன்னு ஒரு மிகப்பெரிய தூரங்களை அளக்கிறதுக்கு, மிகப்பெரிய தூரங்களை அளக்கிறதுக்கு நம்ம சில வித்தியாசமான வேர்ட்ஸை யூஸ் பண்ண போறோம். அதாவது சாதாரணமா பாத்தீங்கன்னா கிலோமீட்டர், மீட்டர் அப்படிலாம் சொல்லுவோம் சாதாரணமா. அடுத்தானே மிகப்பெரிய இது இருக்குது. மிகப்பெரிய தூரம்னா அப்ப நம்ம எதை நினைப்போம்னா 2 கோள்களுக்கு இடைப்பட்ட தூரம் அந்த மாதிரி சொல்றேன். வானியல் பொருட்களுக்கு இடையான தூரம், அதை தான் நம்ம மிகப்பெரிய தூரம்னு இதுல சொல்றோம். மிகப்பெரிய தூரம் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊருக்கு அந்த தூரம் இல்லை, அது கிலோமீட்டர் சொல்லலாம். நான் சொல்றது வானியல் தூரங்கள், வானியல் பொருட்களுக்கு இடையான தூரங்கள். உதாரணத்துக்கு சன் இங்க இருக்கு, எர்த் இங்க இருக்கு, இல்ல வேற ஏதோ சம் பிளானட் இருக்கு. சரிங்களா? அப்போ இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சில அளவுகள், சில அலகுகள் என்னெல்லாம்னா, ஒண்ணு வந்து வானியல் அலகு, இன்னொன்னு வந்து ஒளி ஆண்டு, லைட் இயர்மாங்க, ஒளி ஆண்டு. இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, இதெல்லாம் வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டே இருக்காங்க, அதனால இதை நான் சொல்றேன். இன்னொன்னு வந்து விண்ணியல் ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க, விண்ணியல் ஆரம். இன்னொன்னு வந்து விண்ணியல் ஆரம். இதெல்லாம் வானியல் பொருட்களுக்கு உண்டான தொலைவை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். அப்போ இந்த இடத்துல சார் மீட்டர்னா எனக்கு புரியுது, கிலோமீட்டர்னா எனக்கு புரியுது, பட் என்ன சார் வானியல் அலகு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒண்ணுமே இல்லை. இப்போ வானியல் அலகு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படிம்பாங்க இதை, ஏயு அப்படின்னு போடுவாங்க இதை. என்ன என்ன டெஃபினிஷனா அடிக்கடி கொஸ்டின்ல உங்களுக்கு வரும். சூரியன் எடுத்துக்கோங்க, பூமி எடுத்துக்கோங்க. சரியா? இந்த சூரியனோட மையம் இருக்குல்ல, இதான் மையம், இது பூமியோட மையம். பூமியோட மையத்தை எடுக்கோங்க. சூரியனோட மையத்திலிருந்து பூமியோட மையத்துக்கு உண்டான தொலைவு தான் ஒரு ஏயு, ஒரு வானியல் அலகு. அவ்வளவுதான், 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்.
என்னது? பூமியோட மையத்திற்கும் சூரியனோட மையத்துக்கும் இடையான சராசரி தொலைவு, ஒரு ஆவரேஜான டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 1 AU பாத்தீங்கன்னா 1.496 into 10^11 மீட்டர், அந்த அளவுக்கு இருக்கு. சரிங்களா? இத கத்துக்கலாமா? வானியல் அலகு அப்படின்னு கேட்டா ஒரு 2 மார்க் கேட்டா சொல்லிடலாமா? வானியல் அலகு என்பது புவி மையத்துக்கும் சூரியன் மையத்திற்கும் இடையான சராசரி தொலைவு அப்படி போடுற மட்டும் இல்லாம இந்த இந்த வேல்யூ கண்டிப்பா எழுதணும். இந்த வேல்யூ நீங்க மாத்தினாலும் தப்பு. ஏன்னா ஒன்னு எல்லாம் இப்படி கேட்பாங்க 469 அப்படின்னு கேட்பாங்க. நம்ம உடனே கன்ஃபியூஷனா 469 போட்டீங்கன்னா தப்பு. 10^11 10 அடுக்கு 11 போட்டிருக்கேன். அதுவும் இம்பார்ட்டன்ட். 10 அடுக்கு 10 இல்ல 10 அடுக்கு 1 10 அடுக்கு 20 தப்பு. 10 அடுக்கு 11 தான் வரணும். இந்த வேல்யூ இதுதான். ஸோ இதெல்லாம் 1 மார்க்கும் கேட்பாங்க. எக்ஸாம்ல கரெக்டா பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி 2 ரவுண்டு போட்டுக்கோங்கண்ணே. இது வந்து சூரியன் இப்படி போட்டு கீழே சூரியன் எழுதிக்கோங்க. இப்படி போட்டு இது பூமின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் சென்டர்ல இருந்து கோடு வரைஞ்சி இப்படி போட்டு நம்ம புக்ல இருக்கும் எக்ஸாக்டா 1 AU அப்படின்னு போட்டு டெஃபினிஷன் இதை போட்டுட்டு டெஃபினிஷன் எழுதுங்க. டெஃபினிஷன் எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதுங்க, இந்த வேல்யூ எழுதுங்க. சூப்பரா 2 மார்க் அப்படியே கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்தரான டாபிக் எடுக்கிறேன். நீங்க வீட்டுல போயிட்டு ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி என்னன்னா அழகுனா என்ன, அழகுல நமக்கு இந்த நீளம் நிறை அதோடைய அழகு என்ன, நான் சொல்லிட்டேன் மீட்டர் கிலோகிராம் சொல்லிட்டேன். அது என்னன்னு திருப்பி நீங்களே பாருங்க. பருமன் பரப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வழி அளவுகள். அப்ப அதோடைய யூனிட்ஸ் என்னெல்லாம் வரும், அதோடைய அழகு என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத நீங்க ரீட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்ததை ஒரு குயிக் கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து டிக்டேஷன்ஸ் வேர்டுக்கு நம்ம போகலாம். ஸோ இந்த அளவுகள்ல ஒரு காமன் பேட்டர்ன் வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா அது இல்லைன்னா உலகத்துல குழப்பம் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அந்த குழப்பம் வரக்காண்டி எஸ்ஐ சிஸ்டம் அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்துச்சு நம்மளுக்கு. ஸோ அதுல 7 அடிப்படை யூனிட்ஸ், 7 அடிப்படை அலகுகள் இருந்துச்சு. மீட்டர், கிலோகிராம், செகண்ட், வினாடி, கெல்வின், ஆம்பியர், கேண்டிலா, மோல் அப்படின்னு யாருக்கா 7. அந்த 7 நீங்க ஞாபகம் ஏதாவது ஒண்ணு கூட மிஸ் ஆயிடக்கூடாது. ஓகே, மாத்தி எழுதக்கூடாது. மீட்டர் போட்டு அடுத்தது கிலோமீட்டர் அப்படின்னு எழுதக்கூடாது, அங்க கிலோகிராம். சரிங்களா? அதனால சொல்றேன். இது இந்த மாதிரி 7 அடிப்படையா இதை எழுதிச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மிகப்பெரிய தூரத்தை நம்ம பார்க்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்? அஸ்ட்ரானமிக் யூனிட், வானியல் அலகு யூஸ் பண்றோம், விண்ணியல் ஆரம் யூஸ் பண்றோம், ஒளி ஆண்டுன்னு சொல்லக்கூடிய லைட் இயர் யூஸ் பண்றோம்னு சொன்னேன். அதுல நான் அஸ்ட்ரானமிக் யூனிட் சொல்லக்கூடிய வானியல் அலகு மட்டும் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். இந்த மாதிரி படம் போட்டு மையத்துல இருந்து நீங்க டிஸ்டன்ஸ் பார்க்கணும், அதுதான் அந்த டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு இந்த வேலையை எழுதியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? ரைட். இப்போ உங்களுடைய நோட்டும் பேனாவையும் எடுத்துக்கோங்க. நோட்டும் பேனாவும் எடுத்துக்கோங்க. டிக்டேஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த டேட் போட்டு டிக்டேஷன் போட்டுக்கோங்க. டிக்டேஷன் போட்டுக்கோங்க. டேட் போட்டு. ஸோ நான் வார்த்தைகளை நான் சொல்றேன், ஸ்பெல்லிங் தப்பு இல்லாம எழுதுங்க. ஆக்சுவலி எல்லாத்துக்கும் தெரியும் டிக்டேஷன் என்னன்னு தெரியும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுறது தான் அது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே. எக்ஸாம்ல போய் நம்ம தப்பா எழுதுறதுக்கு இங்கே நம்ம திருத்ததுக்கான ஒரு வாய்ப்பு. ஓகே. ஃபண்டமெண்டல், தமிழ்ல அடிப்படை. ஃபண்டமெண்டல். ஓகே. ஃபண்டமெண்டல் எழுதிட்டீங்களா? குட். கெல்வின், தமிழும் கெல்வின், இங்கிலீஷும் கெல்வின். கெல்வின். மூணாவது ஆம்பியர். இங்கிலீஷ்ல ஆம்பியர் தான், தமிழ்லயும் ஆம்பியர் தான். பட் நம்ம அதாவது கேட்கும் போது கூட ஓரளவுக்கு கேட்போம், எழுதும் போது நம்மளுக்கு நிறைய டவுட் வருதுமா, எந்த இல்லு போடணும், எந்த நே போடணும், அப்படிலாம் டவுட் வரும்ல. அதுக்கு தான் சொல்றேன். இந்த இடத்துல இரு வருமா, இப்பு வருமா, இம்மு வருமா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும்ல. அதுக்கு தான் டிக்டேஷன். ஆம்பியர் எழுதிக்கோங்க. அடுத்து கேண்டிலா, தமிழ்லயும் கேண்டிலா. நீங்க ஆல்ரெடி இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் ரீட் பண்ணி 2வது யூனிட்லாம் ஸ்கூல்ல போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும். அதனால இப்போ நீங்க திருப்பி எழுதும் போது கிளாரிஃபை ஆயிரும் உங்களுக்கு. கேண்டிலா. சரிங்களா? 5வது வேர்டு ஒரு ஈஸியான வேர்டு தட்டா கிலோகிராம் எழுதுங்க. கிலோகிராம். ஸோ அடிப்படை ஃபண்டமெண்டல், கெல்வின் கெல்வின், ஆம்பியர் ஆம்பியர், கேண்டிலா அப்படிங்கிற 4 வார்த்தை சொன்னா 5வது வார்த்தை கிலோகிராம். எழுதிட்டீங்களா? சரி. ஸோ இப்போ
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் ஆக்டிவிட்டி உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ லாஸ்ட் வேர்டு கிலோகிராம் மிஸ் பண்ணிடுறாங்க. இவன் ஒரு ஹோம் ஆக்டிவிட்டி. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடியது. இன்னைக்கு வீட்டுக்கு போன பிறகு ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கோங்க, சரிங்களா? அந்த பொருளுக்குள்ள குறைந்தது 3 வித்தியாசமான ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் மறைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி பொருளை நீங்க பார்த்து நோட் பண்ணணும். அது நான் ஒரே ஒரு எக்ஸாம் சொல்றேன். இது டக்குன்னு சொன்னா புரியாது, நான் எக்ஸாம் சொல்றேன். ஸோ வீட்டில் போயிட்டு ஒரு பொருளை எடுத்துக்கோங்க. அந்த பொருளுக்குள்ள குறைந்தது 3 வித்தியாசமான ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கணும், மறைஞ்சிருக்கணும், சரிங்களா? அதை மாதிரி எடுத்துட்டு அது என்ன என்ன பொருள், அதுல எதெல்லாம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க எழுத போறீங்க. நான் ஒரே ஒரு டவுட், நான் ஒரு எக்ஸாம் சொல்றேன், பட் இதை நீங்க எழுதக்கூடாது. நீங்க இது போக மற்றதெல்லாம் எழுதணும். பால் பாக்கெட்டு, நான் வந்து பால் பாக்கெட் எடுக்கிறேன், சரிங்களா? இப்போ பால் பாக்கெட் எடுத்த உடனே இந்த பாலுக்குன்னு 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து மில்லி லிட்டர், லிட்டர், அந்த ஆஃப் லிட்டர் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. லிட்டர் அப்படிங்கிற எல்லுன்னு போட்டு ஒரு இது இருக்கும், கரெக்டா? ஒன்று, ஓகே. பட் நான் இப்போ அதை சொல்ல போறது கிடையாது. இந்த பால் எடுத்தீங்கன்னா, ஏன்னா லிட்டர் அப்படிங்கிறது கெப்பாசிட்டி, உங்களுக்கு வந்து அதுல வந்து என்ன வரும்னா வால்யூம் அப்படி வரும். அப்ப லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் அப்படின்னு வந்துடும், சரிங்களா? ஸோ இந்த லிட்டர் தவிர நான் இன்னொன்னு என்ன சொல்ல போறேன்னா, கிலோகிராம் இருக்கும், அதாவது மாஸ் இருக்கும், சரிங்களா? அது நீங்க எதுனாலும் பார்க்கலாம். ஒரு சோப்பு டப்பா எடுத்தா கூட அதுல 75 கிராம் அப்படின்னு போட்டுருவாங்க, மாஸ். அப்புறம் இந்த பால் பேக்கெட் எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க, அப்ப டெம்பரேச்சர் இருக்கு. அப்ப அந்த அதுக்கு என்ன டெம்பரேச்சர், ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், ஏதோ ஒன்று ஃப்ரிட்ஜுக்குள்ள நீங்க வைக்கும் போது அது குளிரும் அப்படிதானே? அப்ப அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சரை கெல்வின்ல சொல்வீங்க, கரெக்டா? ஸோ கெல்வின்ல சொல்வீங்க. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு பால் பாக்கெட்ல அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. இதே மாதிரி நீங்க ஏதாவது வேற ஏதாவது பொருள் எடுத்து அதுக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் கார்டு மாதிரி ரெடி பண்ணுங்க. 3 வித்தியாசமான யூனிட்ஸை எழுதுங்க. இப்ப நானே இதுல வந்து சொன்னேன், இப்போ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் தான் வால்யூம். பட் நீங்க வால்யூம் கன அளவு சொன்னா கூட ஓகே தான். அப்படி இல்லாட்டா இந்த மாதிரி கிலோகிராம் எங்க இருக்கு, அதுல கெல்வின், ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கும் போது டெம்பரேச்சர் இருக்கு, கெல்வின் இருக்கு, அந்த மாதிரி 3 வித்தியாசமான இது. இந்த 3 தான் எழுதணும் அவசியம் இல்லை. நீங்க கரண்ட் எழுதலாம், பல்பு லூமினன்ஸ் இன்டென்சிட்டி அதை எழுதலாம், இதனால எழுதலாம். சரியா? ரெடி பண்ணிட்டாருங்களா? ஸோ ஓகே. வேற எதுவும் டவுட் இருக்கா? இதெல்லாம் ரீட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டாபிக்கை நம்ம பார்ப்போம். டவுட் எதுவும் இல்லைங்களா? சரிப்பா. கிளாஸ் நேசத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.